லக்கியோட பர்த்டே. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குறோம். நானும் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்பினான். அதே மாதிரியே மிட்டுவும் தான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி காலையில அவங்க பேசி வச்சிருந்த அந்த இடத்துக்கே வந்தாங்க. லக்கி இன்னும் வராததால ஜக்குவும் மிட்டுவும் லக்கிக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா லக்கியும் அந்த இடத்துக்கு வந்தா. 3 பறவைங்களுமா சேர்ந்து மேகத்துக்கு போறது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. காட்டோட நடுப்பகுதிக்கு போய் அங்க இருக்கிற மின்மினி பூச்சிகளை பார்த்துட்டு அப்படியே அந்த காடோட எல்லைக்கு வந்தாங்க. லக்கி, இதோட இந்த காடும் முடியுது. இன்னும் எவ்வளவு தூரம் நாம போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான் விட்டோம். நாம தேவதைய பார்த்துடலாம். ஒரு வழியா பறவைங்க பக்கத்து காட்டை அடைஞ்சதும் அங்க இருக்கிற ஒரு பறவை கண்ணுல பட்டுச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். உடனே அந்த வயசான பறவை அந்த குழந்தைங்களை அங்க வர சொல்லி கூப்பிட்டுச்சு. அந்த காகம் கூப்பிட்டதும் பறவைங்களும் வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கிட்ட நெருங்கி போனாங்க. குழந்தைங்களா, நீங்க 3 பேருமா சேர்ந்து இந்த ராத்திரி வேளையில இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயமா இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அம்மா, நாங்க வானத்துக்கு போய் அங்க இருக்கிற தேவதைகளை பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வானத்துக்கு போற வழி தெரிஞ்சா சொல்லுங்களேன். இங்க பாருங்க குழந்தைங்களா, இந்த காடு ரொம்பவே ஆபத்தானது. இந்த காட்டுல ஒரு வயசான கழுகு இருக்கு. அது உங்களை பார்த்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு இரையாக்கிடும். அதனால நீங்க 3 பேரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க. நான் உங்களை அந்த வானத்துக்கு கூட்டிட்டு போறேன். வானத்துக்கு அந்த பக்கமா தான் நான் வாழ்ற காடு இருக்கு, சரியா அப்படின்னு சொல்லி 3 குழந்தைங்க கிட்டையும் அந்த காகம் பேசி அவங்கள அது கூடவே கூட்டிட்டு அங்கிருந்து பறந்து போனுச்சு. குழந்தைங்க 3 பேரும் அந்த காகம் சொன்னதை கேட்டு அது பின்னாடியே மேகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. தான் பையனை கூப்பிடுறதுக்காக மீனு வீட்டை நோக்கி கௌரி வந்துட்டு இருந்தா. வா கௌரி, என்ன இந்த ராத்திரி நேரத்துல என் வீட்டை நோக்கி வந்திருக்க? என்னாச்சு? எதுனா உணவு தேவைப்படுதா என்ன அப்படின்னு சொல்லி மீனு கேட்டா. என்ன மீனோ எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? உன் வீட்டுக்கு தானே என் பையன் வந்தான். உன் பொண்ணுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ட்டு வந்தான். நீ என்னடானா இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து மிட்டுவோட அம்மாவும் வந்தா. மீனு, என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாலே, என்ன ஆச்சு? பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா. மீனுவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு. அட, 2 பேரும் என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு வர்றதா தானே என் பொண்ணு சொல்லிட்டு வந்தா. நீங்க சொல்றத பார்த்தா கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. 3 பேருமா சேர்ந்து வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ மீனு, குழந்தைங்க இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. கவலைப்படாத சிக்கு, கண்டிப்பா குழந்தைங்க அந்த மின்மினி பூச்சிகளை பார்க்க காட்டோட நடுப்பகுதிக்கு தான் போயிருப்பாங்க. வாங்க, நாம போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி அவங்கள கூட்டிட்டு மின்மினி பூச்சி இருக்கிற இடத்துக்கு போணுச்சு. ஆனா அங்கேயும் குழந்தைங்க இல்லாததால ரொம்ப பதட்டமான தாய் பறவைங்க அப்படியே அந்த காடு முழுக்க தேடிட்டு ஒரு வழியா பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. தூரத்துல ஒரு காகம் இருக்கத பார்த்த பறவைங்க அது கிட்ட போனாங்க. வியாபாரியே, நீங்க வர வழியில 3 குழந்தைங்க எங்கேயாச்சும் பறந்துட்டு இருக்கத பாத்தீங்களா? அந்த 3 பசங்களும் உங்களோட பசங்க தானா? 3 பேருமா சேர்ந்து ஏதோ தேவதைய பார்க்க போறேன்னு சொல்லி காட்டோட அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு அந்த காகம் சொன்னுச்சு. காகம் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற கோணிப்பை அசையறத பறவைங்க பார்த்தாங்க. ஆமா, இந்த பையில அப்படி என்னத்தை கட்டி வச்சிருக்கீங்க? இப்படி அசைஞ்சிட்டு இருக்கு. பறவைங்க இப்படி கேட்டதும் பயந்து போன அந்த காகம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. உடனே மீனு, ஜக்கு, இந்த காகத்தை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல அப்படின்னு மீனு சொன்னதும் அந்த காகத்தை ஜக்கு தாக்க ஆரம்பிச்சான். உடனே பறவைங்க 2 பேரும் பைய திறந்து பார்த்ததும் அதுல இருந்து அவங்களோட குழந்தைங்க 3 பேரும் வெளியில வந்தாங்க. மீனுக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு.
இங்க பாருங்க குழந்தைங்களா, இதுக்குதான் போய் சொல்லிட்டு எங்கேயும் போக கூடாது. பாத்தீங்களா இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்துல நீங்க மாட்டிட்டு இருந்துக்கீன்னு. இனிமே இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பறவைங்க 3 பேரும் அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமா அவங்க கூட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. ராணக்குருவிக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அந்த நேரம்னு பார்த்து காட்டுலயும் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கூட்டுல தேவையான உணவு பொருள் இல்லைங்கிறதால மீனுக்குருவி இன்னைக்கு உணவு தேடி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. பாரு சோனா, அப்பாவுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லை. அதனால நீ பக்கத்துலயே இருந்து அப்பாவுக்கு தேவையான மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துடணும், சரியா? மீனுக்குருவி அவளோட கொடையும் கூடையும் எடுத்துட்டு உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வாழை மரத்துல தங்கி இருக்கிற லூசி புறாவை பார்த்தா. என்ன மீனோ இந்த நேரத்துல நீ போயிட்டு இருக்க? என்னாச்சு? வழக்கமா ராணா தானே உணவு தேடி வரும். இல்ல லூசி, என்னோட கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் உணவு தேடி போறேன். எனக்கு எங்க உணவு கிடைக்கும்னு தெரியல. அதனாலதான் காடு முழுக்க தேடலான்னு போறேன். பாரு மீனோ, இப்பதான் இந்த பக்கம் நான் போய் உணவு தேடிட்டு வந்தேன். இங்க சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த தானியமும் இல்லை. நீ ஒண்ணு பண்ணு, மனிதர்கள் வாழ்ற இருக்கிறத நோக்கி பறந்து போ. கண்டிப்பா உனக்கு தேவையான தானியம் அங்க கிடைக்கும். அப்படியே லூசி, நல்ல வேலை சொன்னேன். எனக்கு புதுசா உணவு தேடி போறதால எங்க என்ன தானியம் இருக்குன்னா தெரியாது. சரி, நான் மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மனிதர்கள் வாழ்ற இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மீனுக்குருவி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு உணவு தேடி போயிருக்கா. அதனால அங்க ரொம்ப நெருங்கிய தோழியான ரேணு அப்படிங்கிற ஒரு மனுஷியையும் அதுக்கு தெரியும். சரி, நம்ம ரேணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேணு வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. ரேணு வீட்டுக்கு போனதும் ரேணு தன்னோட குழந்தைங்களுக்காக உணவு தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ரேணு, நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து எவ்வளவு காலமாச்சு. அட வா மீனு, உன்னை உன் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்பதான் பாக்குறேன். காட்டுல உணவு எதுவுமே கிடைக்கல. பாவம், என்னோட குட்டி குழந்தை ரொம்ப பசியில தவிச்சிட்டு இருக்கா. ஒரு தாயோட தவிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கூடைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. வீட்டுக்குள்ள போன ரேணு அந்த கூடை நிறைய பழங்களையும் தானியங்களையும் கொடுத்து, நீ சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா அதை உன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பறவைங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா எல்லார் கூடயும் பகிர்ந்து சாப்பிட்டேன். சரி ரேணு அக்கா, கண்டிப்பா நான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் இதுல இருக்கிற தானியங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட கூட்டுக்கு போனா. என்ன மீனோ, உனக்கு இவ்வளவு தானியங்களும் பழங்களும் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் இத மனிதர்கள் வாழ்ற இடத்துல இருந்து வாங்கிட்டு வரேன். நம்மள மாதிரியே எல்லா பறவைகளும் இந்த மழையில பசி பட்டினியோட தான் இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு நேரா கோரி வீட்டுக்கு போய் கோரி கிட்ட கொடுத்தா. இங்க பாருங்க காலேஜி, இந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு இவ்வளவு சுவையான தானியங்கள்லாம் கிடைச்சிருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் கோரியும் காலுவும் மீனு எங்க போறா அப்படின்னு பாக்குறதுக்காக மீனுவை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். மீனு நேரா ரேணு வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுல இருந்து சுவையான தானியங்களை எடுத்துட்டு வர்றத காகங்கள் 2 பேரும் பார்த்தாங்க. பாருங்க காலேஜி, அவ அந்த ரேணு வீட்டுல இருந்துதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரா. நாம எப்படியாச்சும் ரேணு மனசுல நல்ல பேர் வாங்கணும். அப்படி ரேணு மனசுல இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரேணு நம்மளுக்கும் இந்த மாதிரி சுவையான தானியங்களை கொடுப்பா. நாம எப்படி அந்த ரேணு மனசுல நல்ல பேர் வாங்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு காலேஜி. ரேணு தன் கையில போட்டிருந்த வளையல கழட்டி வச்சுட்டு கை கால் முகம் கழுவுறதுக்காக போனா. அவ அசந்த நேரமா பார்த்து அங்க வச்சிருந்த அந்த வளையலை தூக்கிட்டு வேகமா காலுக்காக பறந்து வந்துடுச்சு. அட, இங்க வச்சிருந்த என்னோட தங்க வளையல் எங்க காணாம போயிருக்கும்? இப்பதானே வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள யாரு வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோட நின்னுட்டு இருந்தா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் ரொம்ப வேகமா அந்த கோரியும் காலுவும் ரேணுவோட வளையலை எடுத்துட்டு ரேணுவோட வீட்டுக்கு வந்தாங்க. ரேணுக்கா, இந்த வளையல் உங்களோடதா பாருங்க. அட ஆமா காகங்களா, இந்த வளையல் என்னோடதுதான்.
ஆமா, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல ரேணுக்கா, நேத்து மத்தியானமா இங்க இருந்து ஒரு சிட்டுக்குருவி வேகமா பறந்து போறத பார்த்தேன். அது கூடையில ஏதோ தங்க நிற பொருள் ஒண்ணு மின்னிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு அதை பின்தொடர்ந்து போனோம். அது கூடையில இந்த வளையல் இருந்துச்சு. அது பார்த்ததும் எனக்கு உங்க வீட்ல இருந்து இந்த குருவி வந்ததால கண்டிப்பா இந்த வளையல் உங்களோடதா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த குருவி கண்ண இந்த நேரமா பார்த்து இந்த வளையல நானும் என் கணவரும் எடுத்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட இது கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஆட நல்லது பண்ணீங்க காகங்களா. அந்த குருவி எவ்வளவு அப்பாவி மாதிரி பேசி என்கிட்ட இருந்து இவ்வளவு நாளா தானியங்களையும் பழங்களையும் வாங்கி சாப்பிட்டுருக்கு. அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட வளையலையே அது திருடி இருக்கும். இதுக்குதான் இந்த காலத்துல யாருக்குமே எந்த உதவியுமே செய்யக்கூடாது. நீங்க என்னோட வளையலை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இருங்க, உங்களுக்காக நான் என் தோட்டத்துல விளைஞ்ச சுவையான பழங்களை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணு உள்ள போயிட்டு ஒரு கூட நிறைய பழங்களையும் தானியங்களையும் எடுத்துட்டு காகங்களுக்கு கொடுத்தா. காகங்கள் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போனாங்க. போற வழியிலேயே ஒரு மரக்கிளையில உட்காந்து அந்த சுவையான பழங்களை இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. ஒரு நீ ரொம்பவே புத்திசாலி. உன்னோட புத்திசாலித்தனத்தால இனிமே நமக்கு தினமும் சுவையான பழங்களும் தானியங்களும் கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அட என்ன ஓவரா புகழாதீங்க காலேஜி. எப்படியோ இனிமே அந்த குருவி அந்த ரேணு வீட்டுக்கு போக முடியாது. கண்டிப்பா ரேணு அதுக்கு ஒரு தக்க தண்டனையை கொடுத்து அனுப்பிடுவா. பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத மரத்தோட இன்னொரு கிளையில உட்கார்ந்துட்டு இருந்த மெட்டு கிளி காதுல வாங்கிட்டா. நேரம்னு பார்த்து மீனு குருவி ரேணு வீட்டுக்கு போனா. ரேணுவை பார்த்த ரேணு அவகிட்ட பேசிக்காம அந்த பக்கமா மூஞ்ச திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா. என்ன ரேணு அக்கா, நீங்க கூட பேச மாட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்ன உடம்பு சரியில்லையா என்ன? ஏய், இங்க பாரு, ரொம்ப நல்லவளாட்டம் பேசாத சரியா? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுட்டு என்னோட வலையிலேயே எடுத்துட்டு போயிருப்பேன். என்னைக்காச்சும் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்கனா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ரேணு அக்கா. நல்லா யோசிச்சுட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்போ உனக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு எதுவும் இல்லை. ரொம்ப நல்லவளா இருந்த. இப்போ உனக்கு குழந்தை குடும்பம்னு இருக்கதால அவங்களோட தேவைக்காக என்னோட நகையை திருடுற அளவுக்கு மாறிட்டல. இனிமே நீ என் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா தூக்கி மீனு குருவியை அனுப்பிட்டாங்க. பாவம் மீனு குருவி அழுதுட்டே அங்கிருந்து போயிட்டா. நேரா அவளோட நண்பர்களான லூசியையும் நைட்டிங்காலையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த 3 பறவைங்களும் சேர்ந்து ரேணு அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. ரேணு அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இங்க பாருங்க ரேணுக்கா, அந்த காகங்கள் 2 பேரும் ரேணுவையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக சதி திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க இப்பதான் அந்த மரக்கிளையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். நீங்க கண்ட இந்த நேரமா பார்த்து உங்க வலையில திருடிட்டு வந்து மறுநாள் காலையில ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பேசி கொடுத்துருக்காங்க. அந்த காகங்கள் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. மீனுவை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. ஆமாக்கா, நீனும் ரொம்பவே நல்லவன். அன்னைக்கு கூட நீங்க கொடுத்ததா சொல்லி தானியங்களை அந்த கொற்ற மழையிலையும் இன்னைக்கு எல்லாரும் கூடவும் பகிர்ந்துக்கிட்டா. அப்படி ஒருத்தியா உங்களோட வளையலுக்கு ஆசைப்பட்டுருக்க போறா? கண்டிப்பா இது அந்த காகங்கள் பழிவாங்கணும்னு பண்ணின வேலைதான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இருக்கட்டும், அந்த காகங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். மறுநாள் காலையில அந்த காகங்கள் ரேணு வீட்டுல இருந்து சுவையான தானியங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தாங்க. ரேணுவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க ரேணுக்கா அப்படின்னு சொல்லி கௌரி கேட்டா. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சுவையான பொருள் வச்சிருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போனா. காகங்கள் 2 பேரும் ரேணு அக்கா ஏதோ சுவையான பலகாரம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. வந்தவ நீளமான ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து காகங்களை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சா. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அந்த அப்பாவி மீனு குருவி மேல பழிய போட்டிருப்பீங்க. இருட்டு காகங்களா, நான் கூட நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்களோட புத்தி எப்பயுமே மாறாதில்ல. நான் உங்களால அந்த மீனுவை சந்தேகப்பட்டுட்டேன்.
அப்படின்னு சொல்லி வேகமா தாக்க ஆரம்பிச்சா. அவளோட அடி தாங்க முடியாத காகங்கள் அங்கிருந்து பறந்து வேகமா ஓடிட்டாங்க. மறுபடியும் மீனுவோ ரேணுவோ பழையபடி ரொம்ப நெருங்கிய தோழிகளா மாறி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரியோட முதல் பாகத்தையும் மறக்காம பாருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் செட்டிங்கையும் ஆன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.